தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடத்துவது குறித்தான ஒரு முடிவுகள் நாளை மறுநாள் எடுக்கப்படும் என்ற ஒரு தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சிவபிரகாசம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவபிரகாசம், இது குறித்தான கூடுதல் தகவல்கள். வணக்கம் பவித்ரா. தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் அரசியல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலை பகுதியில் நடத்தப்பட உள்ளதாக திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்காக அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி சார்பில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அனுமதி கேட்டு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவை பெற்ற காவல்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு அந்த பகுதியில் எப்படி அமைக்க உள்ளார்கள் என்பது குறித்து விரிவான ஆய்வு மேற்கொண்டனர். அந்த ஆய்வின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு சுமார் 25 கேள்விகள் கேட்கப்பட்டு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. அந்த 25 கேள்விகளில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாட்டில் கட்சி தலைவர் உட்பட விஐபிகள் யார் யார்கள் கலந்து கொள்ள உள்ளார்கள், அந்த மாநாட்டில் நிகழ்ச்சி தொகுப்பு எப்படி நடைபெற உள்ளது, குறிப்பாக அந்த மாநாடு எத்தனை மணிக்கு திட்டமிடப்பட்டு எத்தனை மணிக்கு முடிவடையும், இந்த மாநாட்டில் வரக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி நிர்வாகிகள் மட்டும் அல்லாமல் வரக்கூடியவர்களுக்கு பார்க்கிங் வசதிகள் எப்படி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, மேலும் தேசிய நெடுஞ்சாலையினுடைய அருகாமலேயே இந்த மாநாடு நடைபெற உள்ளதால் அந்த மாநாட்டிற்கு வரக்கூடிய கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த மேலும் எந்த அளவுக்கு பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது, இந்த மாநாட்டில் உணவு, குடிநீர், கழிவறை, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் எப்படி செய்யப்பட்டு உள்ளீர்கள் மற்றும் இந்த மாநாட்டில் அதிகபட்சமாக உங்க கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் அல்லாமல் வேறு அவர் இந்த கட்சியை தொடங்கியுள்ள விஜய் அவர் ஒரு நடிகர் என்பதால் அவரை பார்ப்பதற்கு மேலும் கூடுதலாக வரக்கூடியவர்களை எப்படி நீங்கள் கண்காணித்து அவர்களுக்கான உரிய இடம் வழங்கப்படுகிறது. காவல்துறை தரப்பில் இப்படி சுமார் 25 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது அந்த கேள்விகள் அனைத்தும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலர் புஷி ஆனந்திடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் கொண்ட மூத்த குழுக்களிடம் இது பரிசீலிக்கப்பட்டு முழுமையாக இதற்கான பணிகள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். அந்த பணிகள் முடிந்தவுடனே நாளை அல்லது நாளை மறுநாள் காலை காவல்துறையிடம் இது வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் புதன்கிழமை அல்லது அதற்கு மேல் இந்த மாநாடு அந்த பகுதியில் நடத்துவதற்கு அனுமதி எப்படி வழங்கப்படும், அந்த அனுமதியில் என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வழங்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தெரிய வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி சிவபிரகாசம்.